பெரும்பாலானோர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சேப்பங்கிழங்கு வந்து மோஸ்ட்லி வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா, அது ஒரு மாரி பிசு பிசுன்னு இருக்கும். அது வந்து பண்ணுறதுக்கே ஒரு மாரி கடுப்பா இருக்கும். ஏன்னா, கையெல்லாம் வந்து ஒரு மாரி பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்றனால. அந்த ரீசன்னால நீங்க இதுவரைக்கும் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பிசுபிசுப்பே வந்து இருக்காது. நல்ல கிரிஸ்பியா அவ்வளோ டேஸ்டியா வந்து இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்க வந்து இந்த மாரி கொஞ்சம் நீள வாக்குல வந்து வாங்கிக்கோங்க. பெரிய சேஃப்ல. குட்டி குட்டியா வாங்குறத விட இந்த மாரி கொஞ்சம் பெரிய சேஃப்ல வாங்கிட்டு, அத ஃபஸ்ட்டு வந்து தோல வந்து நல்லா எடுத்துருங்க. கம்ப்ளீட்டா எடுத்துட்டு, நல்லா வந்து தண்ணி விட்டு வந்து அலசி வந்து எடுத்துக்கோங்க. அந்த கல் இதெல்லாம் வந்து இருக்கும். அதில அலசி எடுத்துட்டு இத வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னா வந்து கட் பண்ணக்கூடாது. ரொம்ப தின்னா கட் பண்ணும்போது அந்த பிசுபிசுப்பு வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் நல்லா திக்கா நல்லா உங்களுக்கு புடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ஆனா திக்கா வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மாரி நல்லா கியூப் கியூபா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பொட்டேட்டோலாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாரி. இதில கொஞ்சம் தண்ணி, உப்பு போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஒரே ஒரு கொதி வரணுங்க. போதும். ரொம்ப வந்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னா, ரொம்ப வந்து வெந்துரும். அப்புறம் ரொம்ப பிசுபிசுப்பா இருக்க மாரி வந்து இருக்கும். ஸோ ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தா போதும். வந்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி இல்லாம கம்ப்ளீட்டா வந்து வடிகட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்க வந்து இந்த மாரி ரெடிமேட் மசாலா பிடிக்காது அப்படின்னா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர். இது மட்டும் போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரைஸ் ஃப்ளவர் 1 ஸ்பூன், மைதா மாவு கோட்டிங்க்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது மட்டும் போதும். வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்ல. வேணும்னா நீங்க வந்து இந்த டைம்ல கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து லெமன் ஜூஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாம இந்த மாரி லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி செலுத்திக்கோங்க. ரொம்பவே தண்ணி வந்து ஊத்திடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து தெளிச்சு இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலா இதுதான் ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்து லைட்டா அந்த டஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாரி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆனா தண்ணி எதுவுமே போடாம எல்லாத்துலயும் மேல மட்டும் அந்த டஸ்டிங் படுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் எண்ணெய வந்து நல்லா காய வச்சு நீங்க ஒண்ணு ஒண்ணா வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எடுக்கும்போதே தெரியும். நல்லா தனித்தனியா வரும். பார்க்கும்போதே அந்த கிரிஸ்பினஸ் வந்து இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க அந்த பிசுபிசுப்பு தன்மையினால தான் சேப்பங்கிழங்கு யூஸ் பண்ணதே இல்ல அப்படின்னா, இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. பிசுபிசுப்பு தன்மையே வந்து இருக்காது. டேஸ்ட்டும் சூப்பரா வந்திருக்கும். நல்லா கிரிஸ்பியாவும் வந்திருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சில்லி சிக்கன் இந்த மாரிலாம் சாப்பிட்றீங்களா, அதுக்கு ஈக்குவலாவே வந்து இருக்குங்க. இதுவரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க நிஜமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கனே நீங்க மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கும்.